திக்நாதர், தின்னாகர், புத்தகோசர் அப்படின்னு ஒருத்தர். இப்போ இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்க வந்து இலங்கைக்கு போறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து திக்நாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். நான் 5ஆவது நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டங்களில் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் புத்தகோசர் அப்படின்ட்டு இதே காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் புத்தகோசர்னு இருந்தார். இவங்கெல்லாம் வந்து மதம் பரப்புறதுக்காக தான் போனாங்க. ஆனால் இவங்க மதம் பரப்ப போனது எப்படி போனாங்கன்னா, ஏற்கனவே தேரவாதம் இருந்துச்சு, அதை மகாயானமாக மாற்றுறதுக்காக போனாங்க. யார்? போதி தர்மர் உட்பட. ஆமாம். ஓஹோ ஓஹோ. அப்ப அவர் பார்ப்பனராக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆமா, புரியுதுங்களா? ஏற்கனவே புத்த மதம் அங்க இருக்கு. இவரு மட்டும் இல்ல, புத்தகோசர், தர்மபாலர் மாதிரி பல பேர் போயிருக்காங்க இங்கிருந்து. தமிழ்நாட்டுல வந்து பல பௌத்த தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள இவரும் ஒருத்தர். இவரு மட்டும் இல்லை, இலங்கையில மகாயானத்தை உருவாக்குனதே தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க தான். புரியுதுங்களா? ஏற்கனவே பௌத்தம் போயிடுச்சு. அந்த பௌத்தம்னா இந்த பார்ப்பன அரசியல் கலக்காத பௌத்தம் போயிருக்கு. தேரவாதம் போயிருக்கு. அதை போய் மகாயானமா மாத்துறதா இவங்களுடைய. அதுக்கு இலங்கையில ஒரு பெரிய இதெல்லாம் நடந்திருக்கு, பெரிய யுத்தம் மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதன் ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த ஒருத்தர் பேர் சொல்லுவாங்களே, அவர்தான் அந்த சிங்கள இனவெறிக்கும் அவர் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த மகாயானமா கொண்டு போறது இவங்க தான் கொண்டு போறாங்க. அது தமிழ்நாட்டுல இருந்து போகுது. மகாயினம் தான் சிங்கள பேரினவாதத்தையும் உருவாக்கு. சங்கமித்திரர் அப்படிங்கிறவர் அதுக்கு முதன்மையான காரணம். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் இலங்கைக்கு வந்து சோழ நாடுனா தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாகப்பட்டினத்துல தான் புத்த விகாரம் வந்து பெரிய அளவுல. நம்ம ராஜேந்திர சோழன் கூட அங்க புத்த விகாரம். அவர் சோழ நாடுன்னு போடுறாங்க.